அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷ் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டுங்க. பூர்வ புண்ணிய சுக்கிரனும் ராசிநாதனும் புதனும் வலுவாக இருப்பதால் பெரியோர்களுடைய ஆசை உண்டுங்க. எடுத்த காரியங்கள நிச்சயம் வெற்றி உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக வேலைக்காகவும் சரி அல்லது மற்ற காரியங்களுக்காகவும் முயற்சிகளை மேற்கொண்டு தடைகளும் தாமதங்களுமே ஏற்பட்டு வந்த நிலையில் இனி அந்த தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லம் தேடி வந்து கிடைக்க இருக்கு. ராசிநாதன் ஆகிய புதனும் வலுவாக இருப்பதால் பெரியோர்களுடைய ஆசை நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டுங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதன் சேர்க்கை ஒரு வசீகரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தருங்க. புதிய நட்பு ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் வாய்ப்பும் உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. உங்களுடைய ராசி 3இல் உள்ள கேது ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம செலவில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அப்படி தவிர்த்து கொள்வதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாங்க. அதே போல் பேச்சிலும் கவனம் தேவை. உங்களுடைய வாயை கிளறி தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி மனதில் சங்கடங்களை உருவாக்கும் சூழல் உண்டு என்பதால் நீங்கள் மற்றவர்கள் பேச்சு கவனியங்க. இடையில் புகுந்து கருத்தை தெரிவித்து சங்கடப்பட வேண்டாங்க. சந்திரனுடைய நிலையின் காரணமாக அலைச்சலும் மந்த நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால குடும்ப நிர்வாகத்தில் அதிக அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட இருக்கு. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகளில் இருக்குதுங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவதன் மூலமாக மிகப்பெரிய மருத்துவ செலவு ஏற்படாமல் இருக்க உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல இந்த வாரத்தினுடைய பண தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இந்த தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு பண விரயமும் ஏமாற்றமும் ஏற்படக்கூடும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் தவறான வரனை நிச்சயித்து விடக் கொடுங்க. அதனால் ஒரு திருமணத்தை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்கள தசாபுக்திகள் சாதகமாக இல்லாவிடில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெளியூருக்கு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். கூடுமான வரையில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. யார் எது பேசினாலும் மௌனமாக இருப்பதே நல்லது. அப்படியே பேசினாலும் யாரிடம் என்ன ஏது பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுவது அவசியம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது இக்காலகட்டத்தில் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. சக ஊழியர்களுடன் நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் பற்றி விவாதிக்க வேண்டாங்க.
வேண்டாங்க, தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டு கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதனால் தான் இந்த எச்சரிக்கை. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, எதிர்பாராத போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வரவேண்டிய பாக்கிகள் பெரிய அளவில் நின்று போகும். வெளி மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. சமாளிப்பதில் பொறுமை, நிதானம், புத்தி சாது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த லாபகரமான வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. அதன் காரணமாக ஏமாற்றம் மேலிடும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது மிகவும் அவசியங்க இத்தருணங்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எச்சரிக்கையை செய்துங்க. சங்கீத சபாக்களுடன் உள்ள தொடர்பையும் நட்பையும் பாதுகாத்து கொள்ளுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு முன் பலமுறை யோசித்து அதன் பின்னரே முதலீடு செய்வது மிக மிக அவசியங்க. ஏனெனில் நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ஜோதிடம் என்பது வானியல் பூர்வமான சூட்சும கலையாகும். இத்தகைய தருணங்கள் எந்தெந்த விஷயங்களை நாம் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. அதே போன்று உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரகர் எனப்படும் புதன் மாணவ மாணவியருக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்கள் பெரும் அளவில் உதவ இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அவசியமான பண உதவி, சிபாரிசுகள் ஆகியவை உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டுள்ள செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகங்களும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்கு. சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் வாய்ப்பும் வசதியும் உருவாக இருக்குதுங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். தண்ணீருக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. அரசாங்க தலையீடுகள் மிக குறைவாகவே இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அனைத்து அம்சங்களிலும் உதவிகரமான ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனம் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைக்குங்க. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்மணிகள் அவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க. கூடுமான வரைக்கும் கிரக நிலைகளின்படி மிதுன ராசினியர்கள் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி தக்க ஆலோசனை பெறுவது முக்கியங்க. வியாழக்கிழமை தோறும் அருகாமையில் திருக்கோவில் ஒன்றில் தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மிதுன ராசினியர்களுக்கு.